வீராமாறன் சீரியல்ல இப்போ ராடகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. நம்ம வீரா வந்து எல்லாரும் வந்து கேஷுவலாக வந்து இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த வீட்டில் இவ்வளோ பெரிய நல்ல விஷயம்லாம் நடந்திருக்குன்னா முழுக்க முழுக்க காரணம் நீ மட்டும்தான் மாறா. எங்களுக்கு அவ்வளோ உறுதுணையாக சப்போர்ட்டிவாக இருந்த அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து வீராவும் நம்ம மாறனும் பேசுகிறாங்க. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, அக்கா வந்து எங்க வீட்டுக்கு மருமகளா வராங்களா? இல்ல நீ வந்து எங்க வீட்டுக்கு மருமகளா வரியா? ஏன் என்ன ஆச்சு? ஏன்டா இப்படியெல்லாம் உனக்கு தோணுது? பின்ன கண்மணி ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தா, நீ ஸ்கோர் பண்ணிட்டு இருக்க. அதுவும் இல்லாம கடைசி சீன்ல வந்து சென்டிமெண்ட்டா பண்ணிட்டேம்மா. கால புடிச்சு மேல தூக்கி வச்சு 10 பவுன் செயின வந்து திருடிட்ட போல இருக்கு. அது அன்பா பாசமா வந்து குடுத்தாங்க. அதெல்லாம் எங்க ஊர்ல அப்படிதான் சொல்லுவாங்க. நீ வேணும்னு செஞ்சு ஸ்கோர் பண்ணி தாத்தா கிட்டேருந்து வாங்கின மாதிரி தான் இருக்குன்னு செமையாக வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. தோணும்டா தோணும். எனக்கு தோன்றதானே நான் செய்ய முடியும். சரி சரி. ஆனால் கண்மணி அண்ணி என்னதான் புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியவே இல்லை. அவங்க உன் மேலே கோவமாக இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மாறன் கேட்டோன்னே, என்ன இவன் நேரில் பார்த்த மாதிரியே சொல்கிறான். சரி எல்லாரும் கிளம்புறாங்க, நம்ம ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்ப்போன்னொன்னே ராமச்சந்திரன்லேருந்து எல்லாரும் வீராட்ட வந்து பேசுகிறாங்க. வீரா, நாங்கள்லாம் பொண்ணை கூட்டிகிட்டு கிளம்பலான் இருக்கோம். கிளம்பி தானமா ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் அதுக்குள்ளே போகிறீங்களா? நீ ஏம்மா போகிறோன்னு நினைக்கிறேன். நீயும் அங்கே வந்து ஒரு வாரம் தங்கி இருந்துட்டு போயேன். அப்போ தான் கண்மணியும் இத்தனை நாளாக வந்து ஒத்துமையாக சந்தோஷமாக நீங்கள் எல்லோரும் இருந்திருப்பீங்க. இப்போ பிரிஞ்சிருப்பான்னு அவளுக்கும் ஒரு மனசில் ஒரு எண்ணம் வந்து விதைக்காமல் இருக்கும். நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு வாரம் எங்கள் வீட்டில் வந்து தங்கிட்டு போனோம். எப்படி சார் சம்பந்தம் பேச வந்த இடத்துல தங்கலாம் முடியுமா? அதுவும் அக்கா வீடுன்னு ஆகிப்போச்சு. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் உனக்கும் முழு உரிமை இருக்குது. நீ உங்கள் அக்கா வீட்டில் வந்து தங்குற. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் யாருமே அதெல்லாம் கேள்வி கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விளக்கு வந்து ஏற்றுறாங்க பாண்டியன் ஃபோட்டோவுக்கு. அந்த இடத்துல நம்ம ஜெயலட்சுமி பாண்டியனோட அம்மா. எப்படியோ அந்த கல்யாணத்தை வந்து நீ இருந்தால் எப்படி பண்ணி வச்சுருப்பாளோ அந்த அளவுக்கு சூப்பராகவே வந்து நம்ம வீரா வந்து பண்ணி வச்சுட்டாப்பா. எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து சரிம்மா எங்களுக்கு நேரமாச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. மாறன் வீட்டு வாசலில். அப்பன்னு பார்த்து நம்ம ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க, பொண்ணுக்கு யாரும் ஆர்த்தியெல்லாம் எடுக்க மாட்டீங்களா? அதுக்கு தான் வேலைக்காரி வந்து போயிருக்கா, எடுத்துகிட்டு வருவா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம வள்ளியை பார்த்து கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. நம்ம ராமச்சந்திரன் ஐயா, என்ன ஆச்சு? வந்தது வராதமா ஏன்னா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க? பின்ன வேலைக்காரியை வச்சு தான் வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கும் மருமகளுக்கும் ஆர்த்தி வந்து எடுப்பியா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தானே உன் கையால் வந்து எடுக்கணும், இந்த வீட்டில் எல்லாமே நீதாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என் கையால் வந்து எடுக்கிற மாதிரி எங்கள் அண்ணன் வந்து சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டாரே, இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருந்து ஆர்த்தி வந்து பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் எடுத்துகிட்டு அப்படியே தட்டை வந்து வெளியில் வந்து தூக்கி போடாத குறையாக வந்து வைக்கிறாங்க. அத்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்கு, நீ வேற வாங்கி கட்டிக்காதரா, நீ உள்ளே போயிடுறியா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே கொடுக்கணும் உள்ளே வந்து போகிறாங்க. அப்பன்னு பார்த்து உன் வலது காலை எட்டி உதச்சி நீ உள்ளே வைப்போமா அப்படின்னு சொன்னோன்னே எட்டி வச்சு உள்ளே வந்து போகிறாங்க. அரிசி நெல்லெல்லாம் வச்சுருக்காங்க போல இருக்கு. அது எல்லாம் செதற மாதிரி காட்டுது. பாண்டியன் ஃபோட்டோ முன்னாடி ஏற்கனவே வந்து வீட்டிலேருந்து கிளம்புறப்ப கண்மணி வந்து நினச்சிருந்தாங்க, ராமச்சந்திரன் ஃபேமிலி ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? மாறன் என்ன தப்பு செஞ்சாலும் அவனால் வெளியில் கம்பீரமாக கவலையே படாமல் இருக்க முடியுது. சொத்து பத்து தான், அந்த சொத்து இல்லாமல் ஆக்கிட்டா இந்த குடும்பமே என்ன கதி ஆகும்? நான் வந்து வசதியாக வந்து வாழணும்னு சொல்லிட்டுலாம் இந்த வீட்டுக்கு வரல. இந்த குடும்பத்தையும் வந்து தன்னந்தனியாக ஆகணும், பிஸ்னஸில் வந்து பூஜ்ஜியமாக ஆக்கணும், இருக்கிற வருமானத்தை எல்லாத்தையும் வந்து முடக்கணும், கடையை ஆரம்பிக்கிறாங்க, எதுவுமே இல்லாமல் ஆக்கணும். நான் இங்கே வந்துட்டேன்ல, இனிமேட்டு என்ன செய்யணுமோ அதையெல்லாம் சிறப்பாக செஞ்சிருவேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கண்மணி ஒரு பக்கம் சாமி ரூமுக்கு விளக்கு ஏற்றுப்பான்னொன்னே விளக்கு வந்து ஏற்றுறாங்க. விளக்கு ஏற்றின அடுத்த நொடி வந்து காவேரி அம்மா இருக்காங்களே, மாறனோட அம்மா ஃபோட்டோ வந்து மேலேருந்து கீழே வந்து உடஞ்சிருது. அப்பன்னு பார்த்து கொடுக்குன்னு வந்து வள்ளி வந்து போகிறாங்க. நம்ம மாறன் வந்து வேதனையோடு வந்து அழுதுகிட்டே வந்து அந்த ஃபோட்டோ வந்து நவுத்தி நவுத்தி வைக்கிறாங்க. கண்ணாடி பீஸ்லாம் இதை பார்த்தோன்னு வந்து வள்ளி வந்து கடுப்பாயிட்டாங்க. எந்த நேரத்தில் இவ காலடி எடுத்து வச்சாலோ அப்பன்னு பார்த்து எங்கள் அண்ணியோட ஃபோட்டோ வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் எங்கே கொண்டு போய் வந்து விட்டுறதுன்னு தெரில. ஆல்ரெடி வந்து இவ பரிசம் போட்டா ராஜேஷுக்கு, அவன் ஒரேடியாக போயிட்டான். இப்போ நம்ம ராகவனுக்கு என்ன ஆக போகுது ஏது ஆக போகுதுன்னு தெரில. இதே மாதிரி தான் ஒரு வாட்டி அண்ணியோட ஃபோட்டோ வந்து விழுந்துச்சு. அன்னைக்கு இது மாதிரி தான் நெகட்டிவாக வந்து நடந்துச்சு. இனிமேட்டு இந்த வீட்டில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நினச்சாலே தலை சுற்றுதே. அண்ணி என்ன சொல்ல வராங்கன்னு தெரிலன்னொன்னே நம்ம ராமச்சந்திரன் வந்து நம்ம வீட்டு மருமகளை இப்படியா நீ பேசுறது? இதே மாதிரி தான்
அன்னைக்கு காரில் இது மாதிரி பாண்டியனுக்கும் ராஜேஷுக்கும் இது மாதிரி பிரச்சனையாச்சு. அப்போ கூட அண்ணியோட ஃபோட்டோ வந்து கீழே வந்து விழுந்துச்சு காலையில். அன்றைக்கி நைட்டில் தான் இது மாதிரி ஆச்சு. அண்ணி இந்த ஃபோட்டோ கீழே விழுந்தது இல்லாமல் ஏதோ ஒன்று சொல்ல வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி. இது எல்லாம் என் மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாறன் தான். யாமண்ணே, அவன் உன் புள்ள, ஆனால் நீ அதை மறந்து. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மாறன் தான். என்னண்ணே, ஏன் இப்படி உன் புத்தியெல்லாம் போகுது? பின்ன அம்மாவோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி டெய்லி 1/2 மணி நேரம் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பானே. இவ்வளோ பெரிய ஃபோட்டோ வந்து மாட்டியிருக்குமே, அந்த ஆணி பிடிமானமாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவானா இல்லையா? ஆணி பிடிமானமா இல்லை, ரொம்ப பெரிய ஃபோட்டோ வந்து மாட்டாதன்னு சொன்னேன். ஆனால் இப்போ தான் கேட்க மாட்டேன்னா, கம்பீரத்துக்கு அழகே இவ்வளோ பெரிய ஃபோட்டோன்னு தான் சொல்லி அவங்க அம்மாவோட ஃபோட்டோ பெருசாக வந்து மாட்டணும்னு ஆசைப்பட்டா. ஏன்னா இத்தனை நாளாக வந்து உடைய வேண்டியது தானே, எதுக்கு இந்த நேரம்னு பார்த்து உடைஞ்சிருக்கு? அப்போனா இவர் ராசி இல்லாதவன் தானே தெரியுது. இங்கே வந்துட்டாலே இங்கே என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே. இத்தனை வருஷம் வந்து நம்ம மிகப்பெரிய சாம்ராஜ்யம் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஆனால் இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு நடக்கும்னு தெரியாமையே போயிடுச்சு. ஐயா கடவுளே, ஏதாவது பிரச்சனையாக இருந்தா தயவு செஞ்சு எங்களை காப்பாற்றுப்பா. இந்த பொண்ணுக்கிட்ட அப்படி என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியலையேங்கிற மாதிரி கண்மணி கிட்ட வந்து ரொம்ப கெத்தாக வந்து மாசா கண்ணா அப்பனான்னு திட்டுறாங்க நம்ம வள்ளி. இதை நினச்சி ரொம்ப வேதனையோடு இருக்காங்க. ஏங்க இது மாதிரிலாம் பேசுகிறீங்கன்னு ஜெயலட்சுமி சொல்கிறாங்க. ஏங்க நல்ல நாள் அதுவுமா வந்து கண்ணாடி வந்து உடஞ்சிருக்கு, இது எப்படிங்க வந்து பேசாமல் இருக்க முடியும்னு சொன்னோன்னே எனக்கே கொஞ்சம் சங்கடமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெயலட்சுமி வந்து சொல்கிறாங்க. பாண்டியனோட அம்மா அப்பன்னு பார்த்து எதுவுமே சொல்லாமல் எல்லாரும் கலைஞ்சு போகிறாங்க. ராகவன் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க கண்மணி கிட்ட. அத்தை இது மாதிரிலாம் பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியே அமைதியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் வந்து அப்படியே வந்து எல்லோரும் இருக்கிறப்ப தன்னந்தனியாக வந்து போயிட்டாங்க. சாயங்காலம் பொழுது வந்து ஆயிடுச்சு. அப்பன்னு பார்த்து நம்ம மாறன் அம்மாவோட ஃபோட்டோ வந்து சரி செஞ்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஃபோட்டோ இங்கே கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோ காலையில் கொடுத்தனே, அதை உடனே இருந்து யாரோ ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. யாரா வாங்கிட்டு போனது? ஒரு வேளை அத்தையா இருக்குமோன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து வீட்டுக்கு வராங்க. ஃபோட்டோ ரெடி பண்ணுறதுக்காக ஸ்டூடியோவில் வந்து கொடுத்துருந்தேன். டக்குன்னு யாரோ ஒருத்தவங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க. அத்தை ஒன்றெல்லாம் அப்படி சொந்தக்காரங்கன்னு சொல்ல மாட்டாங்க. வேறு யார் வந்து வாங்கிட்டு போனா? வீரா தான்ப்பா வாங்கிட்டு போனா, நீ வேணா அவள்கிட்ட கேளுன்னு வேக வேகமாக வந்து வீரா ரூமுக்கு வந்து வராங்க. அந்த இடத்துல நம்ம மாறன், நீ அம்மாவோட ஃபோட்டோ எடுத்தேன்னு சொல்கிறாங்க, வீட்டுக்கு நீ தான் எடுத்துகிட்டு வந்தியாமே பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்குப்பா உங்கள் அம்மா ஃபோட்டோலாம் எடுக்க போகிறேன், நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, மரியாதையாக கேட்குறேன், சொல்லிவிடு, இந்த விஷயத்தில் விளாடாத. நான் எப்போதும் சிரிச்ச முகமாலாம் இருக்க மாட்டேன். அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், தேவையில்லாமல் வந்து வம்பளுக்காத. ஒரு சமயம் போல் ஒரு சமயம் இருக்க மாட்டேன். மாறன் வந்து எச்சரிக்கிறாங்க அந்த இடத்துல. நான் ஏன்ப்பா எடுக்க போகிறேன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னோன்னே, இவகிட்ட இப்போ சண்டை போட வேணாம், விளையாட்டுத்தனமாக வந்து பேசுகிறா, நமக்கு வேற கோவம் வந்து நல்லா ஏறுதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, ஏன்பா நான் தான் எடுக்கலன்னு சொல்கிறேன்ல, திரும்பி பார்க்க மாட்டியான்னு சொன்னோன்னே, அவங்க அம்மா ஃபோட்டோ வந்து அப்படியே வந்து நம்ம வீரா வந்து ரெடி பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க போல இருக்குது, ஃபோட்டோ ஃப்ரேம்லேருந்து கிளாஸ்லேருந்து. அப்போன்னு பார்த்து ஆப்போசிட்லேருந்து திரும்பி பார்க்குறப்ப, அம்மா ஃபோட்டோ நீ ரெடி பண்ணிட்டியா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்குமா, நீ ரொம்ப அளவு கடந்த பாசம் வச்சுருக்க போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, அம்மானா யாருக்கு பிடிக்காதுங்கிற மாதிரி மாறன் வந்து கேட்குறாங்க. அது என்னமோ ரைட்டு தான்ப்பா, இருந்தாலும் அம்மா ஃபோட்டோக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் டெய்லி வந்து நிற்கிறேன்னு ராமச்சந்திரன் வந்து சொன்னாங்க. மாறனுக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பாட்டு பாடுறப்ப ரொம்ப எமோஷ்னல் டச்சிங்காக வந்து பாட்டு பாடுற, அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோக்கு முன்னாடி நின்று மிகப்பெரிய மரியாதை வந்து கொடுக்குற, இது எல்லாம் என்னால் புரிஞ்சிக்கவே முடியலன்னு அந்த இடத்துல வந்து நம்ம வீரா வந்து கேட்குறாங்க. அது மாதிரி காட்டி எபிசோடை வந்து அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.